நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்கள சட்டப்பூர்வமா எந்த ஒரு பிரச்சனையும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க இப்போ பூமி பூஜை நடத்திருக்காங்களா, அது மொத்தமா நம்ம மல்லி பேர்ல தான் எல்லாமே பண்ணிருக்கு. மல்லி பேர்லயே மறுபக்கம் நம்ம குணா இருக்கார்ல, அவரோட நம்ம விஜயோட நண்பர் குணா, அவரோட மனைவி பேர்ல இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு எந்த சட்ட பிரச்சனை வந்தாலும் இது ஸ்டாப் ஆயிரும். அதனால இதோ பாரு மல்லி, நீ எந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுது, அது பண்றது இது பண்றது, வெண்பா வச்சு போன் எடுத்து ஆதாரத்தை திரட்டுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா எதனா பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்த செகண்ட் நீ கேஸ் உன் மேலே உழப்பலாம். கேஸ் விழுந்துச்சுன்னா அடுத்த செகண்டே எல்லாமே ஒரு பக்கம் தடப்படும். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையாயிரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ எதையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை. நீ என் கூட லாஸ்ட் வரையும் இருந்தா போதும். எல்லாமே எனக்கு தெரியும், உண்மை எதுன்னு எனக்கு தெரியும், பொய் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால என்கிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த ரேணுகா எல்லாத்தையும் சுருட்டுன்னு போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவ சொத்தா அவ சுருட்டின்னு போறா, சுருட்டாம போறா, உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அவங்க இதனா பண்ணிட்டு போறாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நாம எப்படி growth ஆகணும் அப்படின்றத பத்தி தான் யோசிக்கணும். ராஜேஸ்வரி ஒரு நாளுக்கு அப்படியே சும்மா மேல 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 உயர்ந்துட்டு வந்துட்டே இருக்கா. காசை எங்கெங்க கொட்ட முடியுமோ கொட்டி ஒரு பக்கம் அந்த சொத்தை எப்படியாவது அபகரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டின்னு இருக்கா. அவகிட்ட இருந்து நம்ம சொத்தை எல்லாமே ஒரு பக்கம் மீட்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போராடணும். போராட்டத்திலே நம்ம ஈடுபடாம எந்த ஒரு விஷயம் செய்யாம நம்ம இப்படியே இருந்தோம்னா லாஸ்ட்ல நமக்கு தோல்வி மட்டும்தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதான் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், வாஸ்தவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னும் புரியல, குழப்பமாவே இருக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எந்த ஒரு குழப்பமும் தேவைனா பயமும் தேவையில்ல, எல்லாமே ஒரு பக்கம் நல்லதா தான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் எல்லாமே வாழ்க்கையில கஷ்டம் வரும், ஆனா கஷ்டத்தவே நம்ம வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்கும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி இருக்காரு, அவர் இருந்து அந்த நபர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எந்த ஒரு நபரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, முக்கியமாக ரகுவை அரெஸ்ட் பண்ண கைது செய்யக்கூடாது. ரகு கிட்ட எங்கிட்ட நிறைய ஆக வேண்டிய வேலை இருக்குது, உங்களுக்கு தேவையான பணம் 15 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் அப்பப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஓகே மேடம், நீங்கள் சொல்லிட்டுக்கல மேடம், இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், எனக்கு தேவையானது எனக்கு வந்தால் நான் ஏன் மற்றவங்க கிட்ட சண்டை போட போகிறேன், தலையிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு பக்கம் அப்படியே நைஸாக விளையிடுறாங்க. இது ஒரு பக்கம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுக்கப்புறம் எதனா பிரச்சனை வருமாடா, வேற எதனா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம், செய்யலாம், செய்யாமையும் இருக்கலாம். பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் ஒரு நேரம் இருக்குல்ல, அதை பொறுத்து எல்லாமே ஒரு பக்கம் தீர்மானிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காரு, அவர் வந்து போலீஸ் ஃபோன் பண்ணி என்னப்பா கண்டுபிடிச்சா இல்லையா, உண்மை யாருன்னு சொல்லிட்டு தெரிய வச்சா இல்லையா, என் வீட்டில் இருந்த எல்லா டாக்குமெண்ட்டு சொத்து பணத்தை எல்லாரும் யார் திருடினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார், இதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு, ஆனால் அது கரெக்டான நபரா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. யாரு என்னன்ற விஷயத்த நான் கண்டிப்பாக கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். இதை கேட்கும்போது ஓஹோ, அப்போ ஏதோ இருக்கு, வில்லங்க இருக்கு, வில்லங்க இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, புரிஞ்சிருச்சு, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் எல்லா உண்மையை நான் கண்டுபிடிச்சி யார் யாரை எங்கெங்க நிறுத்தணுமோ நிறுத்த தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரி ஓகே, நல்லதே நடந்தா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மல்லி மேல தான் சந்தேகமா இருக்கு, இது எல்லாமே மல்லி தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. என்னது மல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் கதிரேசன். இதோ பார், நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான், ஆனால் மல்லி பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. மல்லி எனக்கு பிடிக்காது, பர்சனலாக மல்லி எனக்கு பிடிக்காது. அது காரணம் என் பொண்ணோட வாழ்க்கை மல்லி கிட்ட மாட்டிட்டு இருக்கு, அந்த ஒரே காரணத்தால் தான் மல்லி எனக்கு பிடிக்காது. மற்றபடி மல்லி எப்படியாப்பட்டவை, எந்த அளவுக்கு தங்கமான பொண்ணு அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். மல்லி இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு 0% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் நமக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆகுது. நம்ம கதிரேசனடா இது, நம்ம கதிரேசனை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, அட ஆமாங்க, நம்ம கதிரேசன் தாங்க சொன்னாரு, நம்ம கதிரேசன் அந்த மாதிரி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அது ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விடவும் முடியல, ஒரு பக்கம் விட்டு விலகவும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கில்லாலங்கடி வேலை அதிகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. என்னப்பா இது, இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி தான் நாங்கள் இதில் ஜெயிக்கிறது சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்மக்கிட்ட இருக்குது. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த பதிலெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, மல்லியம்மா நான் எடுத்துட்டேன், இந்த அனுப்புகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அதே வேலையை செய்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சுடரி எழுந்துடுறாங்க. எழுந்து வெண்பாவை தவட மேலே 4 அடி சப்பு சப்புன்னு விடுறாங்க. குழந்தைன்னா குழந்தை வேலையை மட்டும் செய்யணும், அந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலை செய்யணும். நான் யார் திருட்டுத்தனமான வேலை செய்யுது, நீங்க தான். நீங்க எங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு நீங்க ஒரு பக்கம் திருட்டுத்தனமான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் இதில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன திருடின்றீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏய்,
வெண்பா உன்னை விட்டு வச்சா தானே பேசுவேன், உன்னை என்ன பண்ணணுமோ அந்த விதத்தில் இப்போ பண்ண போகிறேன். அதுக்குள்ளே தாத்தாவெல்லாம் கூட்டுருந்தேன், தாத்தான்னு கூப்பிட போகிறாங்க, வாயை பொத்தி சைடில் அப்படியே சும்மா அடிச்சு வச்சுறாங்க. இவளை என்ன பண்ணலாம், எதானோ ஒன்று பண்ணணுமே, இவ திரும்ப வந்துட்டாலும் நம்மளுக்கு தான் வில்லங்கமாயிரும். இவளை எதானோ ஒன்று பண்ணி ஓரம் அடிச்சு உட்கார வச்சுனே இருக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க. அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்தமும் என்னவடா இருக்கும், இப்படியெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே ஒரு பக்கம் ஸ்மூத்தாக தான் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கவலையே இல்லைங்க வாழ்க்கையில். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆணவத்தில் அகங்காரத்தில் திமிர்லையும் சுத்தின்னு இருக்கிறவங்கள எப்படி அடிக்கணுமோ எந்த விதத்தில் அடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே ஒரு பக்கம் யோசிச்சு வச்சிட்டாரு நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரே ஒரு குறிக்கோள் தாங்க, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நடக்கணும், இந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு தடங்களும் நடக்கக்கூடாது, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் தான் நம்மளுக்கு மெயின் அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்காங்க. அவர் யோசிக்கிறதும் கரெக்டு தாங்க, ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு பக்கம் இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழ மாறும். அதனால் இந்த ப்ராஜெக்டை ஒரு பக்கம் நம்ம விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரவும் முடியாது. அதனால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம பார்த்து தான் ஆகணும், இன்வால்வ் ஆகி தான் ஆகணும். இன்வால்வ் ஆகாமல் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வருமானு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக முடிவுக்கு வராது. அதனால் இன்வால்வ் ஆகி எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் தீர்மானத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவில் ஒரு குறிக்கோளில் தான் இருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத், தருகன்.